எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? போன வீடியோவில் சொன்ன மாதிரியே நான் இந்த கேக்கு ஃபோண்டன்ட் ஐசிங்கால் டெக்கரேட் பண்ண போகிறேன். போன வீடியோவில் நான் ஃபோண்டன்ட் ஐசிங்கால் எப்படி பூ இலையெல்லாம் செய்கிறது காமிச்சு இல்லையா? பெரிய பெரிய பூ இலையெல்லாம் கூட அதால் செய்ய முடியும். எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம செய்யலாம். ரொம்ப அழகாக இருக்கும் அதில் செய்கிற ஃப்ளவர்ஸு லீவ்ஸ் எல்லாம். இனி இது நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் இந்த டர்ன் டேபிள் மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு கட் பண்ணி ஒட்ட வச்சுருக்குறேங்க. அது மேலே நம்ம இந்த கேக் எடுத்து வச்சிடலாம். கேக்கு மேலே எதுனா கேட்குறது தூசி எல்லாம் இருந்தாக்கா க்ளீன் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஜாம் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துருக்குறேன். இது இப்போ நம்ம கேட்குறது மேலேயும் சைடிலும் எல்லாம் கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி கொடுத்துடலாம். இது இல்லாமல் நம்ம பட்டர் க்ரீம் ஐசிங்கும் இல்லை சாக்லேட்டால் செய்கிற கனாஷ் எல்லாம் வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ஐசிங்கும் சாக்லேட் கனாஷும் எப்படி செய்கிறதுன்னு நான் வேறு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம இந்த ஃபோண்டன்ட் ஐசிங் சப்பாத்தி தட்டுற மாதிரி நல்லா தட்டிட்டு விரிச்சு எடுக்கணும். கேக்கு மேலே கவர் பண்ணுறதுக்காக ஃபோண்டன்ட் எடுக்கும்போது எப்போவுமே கொஞ்சம் திக்காக இருக்கணும். என்கிட்ட இப்போ கம்மியாக இருக்கிறதுனால நான் இது மெலீஸாக தட்டி எடுக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃபோண்டன்ட் எடுத்து கேக்கு மேலே கவர் பண்ணிடலாம். மெல்லமாக விரித்து போடுங்க. அது மேலே பாருங்கள், அந்த கேக்குது ஷேப் எவ்வளோ அழகாக மேலே தெரியுது பாருங்கள். இதுவே நீங்கள் அந்த ஐசிங் கொஞ்சம் திக்காக ஃப்ளாட் பண்ணிவிட்டு அது மேலே கவர் பண்ணியிருந்தால் அந்த கேக்குது ஷேப்பு தெரியாது. ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக தெரியுங்க. அது என்கிட்ட கம்மியாக இருந்ததுனால நான் இப்படி மெலீஸாக பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து ஜாஸ்தியாக சைடெல்லாம் வர்றது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டூல் யூஸ் பண்ணிவிட்டு கேக்குது சைடு மேலே எல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக பண்ணிவிடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஃபோண்டன்ட் ஐசிங் கேக்கு மேலே கவர் பண்ணுறதுக்காக எடுக்கும்போது கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இங்கே கொஞ்சமாக ஐசிங் எடுத்து அதில் ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், என்கிட்ட ஒரு மோல்டு இருக்குது. இதில் நான் இந்த ஃபோண்டன்ட் வச்சுட்டு ஷேப் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மோல்டில் ஐசிங் வைக்கிறதுக்கு முன்னால் நம்ம கொஞ்சம் ஐசிங் சுகரு இது மேலே போட்டு கொடுத்துடலாம். அந்த ஐசிங் வந்துட்டு மோல்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தாங்க இப்படி செய்கிறது. அதிகமாக வர ஐசிங் சுகரு அந்த மோல்டு கொஞ்சம் திருப்பி தட்டினாக்கா கீழே விழுந்துடும். இது நம்ம இந்த ஐசிங் அந்த மோல்டுக்குள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். அதிகமாக வர ஐசிங் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க. பாருங்க, இப்போ எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குதுன்னு. இந்த மாதிரி இன்னும் ஒரு 2 கூட செஞ்சு எடுக்கணுமோ. பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு 3 ஷேப்பு செஞ்சு எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம இது கேக்குது சைடில் ஒட்ட வச்சு கொடுத்துடலாம். கேக்குது சைடில் இருக்கிற ஃபோண்டன்ட் மேலே ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி விட்டுடுங்க. அது மேலே இப்போ ஒவ்வொரு ஷேப் பண்ண ஃபோண்டன்ட்டும் வச்சு ரொம்ப அழகாக ஒட்ட வச்சு கொடுத்துடுங்க. அது 3 இந்த மாதிரியே ஒட்ட வச்சு கொடுத்துடலாங்க. எல்லாம் ஒட்ட வச்சதுக்கப்புறமா அதிகமாக வந்துச்சுன்னா ஒரு சிசரால் மீதி இருக்கிறது கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நம்ம அதனுடைய ஜாயிண்டெல்லாம் தெரியாத மாதிரி கொஞ்சம் அழகாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், ஃபோண்டன்ட் ஐசிங் வந்துட்டு கேக்கு மேலே கவர் பண்ணுறதுக்காக எடுக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துட்டு திக்காக தட்டிட்டு அது மேலே கவர் பண்ணுங்கள். கேக்குது ஷேப்பும் தெரியாது, ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறக்கு கூட. இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த பூ இருக்கு இல்லைங்களா, அதை இந்த கேக்கு மேலே ஒட்ட வச்சு கொடுத்துடலாம். ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து கேக்கு மேலே இருக்கிற ஃபோண்டன் மேலே வெட் பண்ண வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இந்த பூ அது மேலே அழகாக ஒட்ட வச்சுடுங்க. பாருங்கள், இது இப்போ ரொம்ப அழகாக ஒட்டிகிட்டு இருக்குது. அந்த மாதிரியே நான் கம்பியில் கொஞ்சம் இலை செஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதை இந்த பூ பக்கத்திலே கேக்குள்ளே இறக்கி வச்சு கொடுத்துடலாம். மீதி வர இலையெல்லாம் நம்ம கேக்கு மேலே கூட ஒட்ட வச்சு கொடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரியே கம்பியில் செஞ்சு குத்தி எடுக்கிறது தான் நல்லா இருக்குது அப்படின்னா அப்படி கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரியே பெரிய ஃப்ளவரும் சின்ன ஃப்ளவரும் எல்லாம் கூட கம்பியிலே செஞ்சு எடுக்க கூட முடியுங்க. அது அப்படியே கேக்கு மேலே இறக்கி வச்சிடலாம். இது நம்ம இந்த மாதிரியே ஒவ்வொரு ஃப்ளவர்ஸும் லீவ்ஸும் எல்லாம் இந்த கேக்கு மேலே ஒட்ட வச்சு கொடுக்கணும். இப்போ நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்துருக்கிறேன். இது அந்த பூவுக்கு சென்டரில் ஒட்ட வைக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணியை ப்ரஷ்ஷில் எடுத்து கொஞ்சம் தடவிட்டு அது மேலே இதை ஒட்ட வச்சுடுங்க. நம்ம முதல்ல ரவுண்டாக கலராக ஷேப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதெல்லாம் எடுத்து இந்த கேக்கு மேலே ஒட்ட வைக்கலாம். நம்ம
ப்ரஷ்ஷால் கொஞ்சமாக தண்ணி எடுத்து எங்கெங்கே அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வரணுமோ இல்லை லீவ்ஸ் எல்லாம் வரணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதை ஒட்ட வச்சு கொடுத்துடுங்க. கேக்கு மேலே உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த டிசைன்லேயே நீங்கள் இதெல்லாம் ஒட்ட வச்சு கொடுத்துடலாங்க. ஃபாண்டன்ட் ஐசிங்கால் பெரிய பெரிய பூவு பெரிய பெரிய இலையெல்லாம் செய்ய முடியும். என்ன ஷேப்பு வேணாலும் இந்த ஃபாண்டன்ட் ஐசிங் வச்சுட்டு செஞ்செடுக்க முடியும். நான் இங்கே இப்போ 1-2 டிசைன் காமிக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் பர்த்டேன்னு வரும்போது நீங்களே வந்துட்டு கேக்கு செஞ்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணாக்கா எவ்வளோ அழகாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். இது பாருங்கள், நம்ம வந்து கேக்கு சைடில் ஒட்ட வச்சு கொடுத்தோம் இல்லையா, அதுதாங்க இது. உங்களுக்கு இது இப்போ நல்லா புரிஞ்சிட்ருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.